விஜய்க்கு எதிரே நிற்க யாருமே இல்லையா? ஸ்டாலின் முதல் அண்ணாமலை வரை எல்லாரும் பின்வாங்கிட்டாங்களா? தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பும் புதிய கணக்கு இது. தமிழக அரசியலில் தற்போது மிகவும் பேசப்படும் விஷயமாக விஜயின் அரசியல் வளர்ச்சி மாறியுள்ளது. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த அவர் குறுகிய காலத்திலேயே பெரிய மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் விஜயை எதிர்கொள்ளும் விஷயத்தில் முக்கிய அரசியல் கட்சிகள் தடுமாறுவதாக சில அரசியல் விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன. திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் நேரடியாக விஜயை விமர்சிப்பதை குறைத்து தேசிய அரசியலில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கட்சியை வலுப்படுத்தும் பணிகளில் அதிக கவனம் செலுத்தி வருவதால் விஜயுடன் நேரடி அரசியல் மோதல் தற்போது குறைவாகவே இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் அண்ணாமலை தொடர்ந்து அரசியல் விமர்சனங்களை முன்வைத்தாலும் விஜயின் மக்கள் ஆதரவை சமாளிப்பது எளிதான விஷயம் இல்லை என்ற கருத்துக்களும் எழுந்துள்ளன. இதனால் தமிழக அரசியலில் புதிய அரசியல் சமன்பாடு உருவாகி வருகிறதா என்ற கேள்வி அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் அரசியல் என்பது கணிக்க முடியாத களம் என்பதால் தற்போதைய சூழ்நிலை அப்படியே தேர்தல் முடிவாக மாறுமா என்பது இன்னும் பெரிய கேள்வியாகவே உள்ளது. விஜயின் வளர்ச்சி தொடருமா அல்லது எதிர்க்கட்சிகள் புதிய வியூகத்துடன் களமிறங்குமா என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தின் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. தமிழகத்தில் விஜய்க்கு உண்மையிலேயே வலுவான எதிர்க்கட்சி இல்லையா, இல்லை அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் களம் தலைகீழாக மாறுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.